தமிழக வெற்றிக் கழக மனுவானது அவசர வழக்காக இன்றைய தினம் ஏற்க மறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் விஜய் அவர்கள் போய் சந்திக்க வேண்டும், அதற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தாவேகா தாக்கல் செய்யவுள்ள மனுவில் கோரிக்கை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்ட நெரிசல் பற்றி கூட சிபிஐயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறப்பு குழுவோ விசாரிக்கணும் அப்படின்னும் தாவேகா மனுவில் கோரிக்கை என்றும் தகவல் இருக்கிறது. தாவேகாவுடைய மனுவானது அவசர வழக்காக இன்றைய தினம் ஏற்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா சார்பில் அளிக்கப்படக்கூடிய மனுவானது நாளைய தினம் ஏற்கப்பட்டு வெள்ளிக்கிழமை அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்ற பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தாவேகாவுடைய மனு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினம் அது அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்கப்படவில்லை என்பதே தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதாவது தாவேகா சார்பில் அளிக்கப்படக்கூடிய மனு நாளைய தினம் ஏற்கப்பட்டு வெள்ளிக்கிழமை அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக இன்று ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். இது தொடர்பாக நம்முடைய இணைகிறார் வழக்கறிஞர் விஜயன். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்ப தாவேகா தரப்புல திரு விஜய் கரூருக்கு நேராக போகணும், பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு விஜய் கரூர் போகிறதுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேணும் அப்படின்னும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த கூட்ட நெரிசல் பற்றி சிபிஐயோ இல்லைன்னா ஒரு சிறப்பு குழுவோ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே மனுவில் இடம்பெற்றிருக்கு. இந்த மனு இன்னைக்கு அவசர வழக்காக ஏற்க முடியாது, நாளைக்கு ஏற்கப்பட்டு வெள்ளிக்கிழமையிலிருந்து விசாரணை துவங்கப்படும். ஏன்னா நடுவில் 2 நாட்கள் விடுமுறைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கை விசாரிக்கிறது அப்படிங்கிறது குற்றமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்ட பிறகு அது இன்ஸ்பெக்டர் ஆய்வு செய்து அந்த ஆய்வு தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுப்பாங்க. சிபிஐ பத்தி அப்புறம் வரேன். அடுத்தது என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு எப்ப போவாங்கன்னா, ஒரு வழக்கு பதிவாகி அந்த வழக்கு தவறாக பதிவாயிடுச்சுன்னு சொல்ற தாவாவை சரி பண்றதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு போவாங்க. எடுத்த உடனே ப்ரீமெச்சூரா நீதிமன்றமே எல்லாத்தையும் பார்க்கணும்னு இப்ப கேட்க முடியாது. அதனால இன்னைக்கு அவங்க ஒத்துக்காதது கரெக்டு தான். என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இதை இன்னும் ஒரு எக்ஸஸா போய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அரசு சார்ந்த ரிப்போர்ட்டு அதெல்லாம் தான் முக்கியம். அப்புறம்தான் வர முடியாது. ஏன்னா இது தனியா நீதிமன்றம் ஒரு விசாரணை பண்ற அமைப்பு இல்லை. நீதிமன்றம்ங்கிறது ஒரு டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கிற ஒரு இடம்தான். அதனால இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்பியூட்னு ஒன்றும் இல்லை. அவங்க இதுல இருக்கிற சில ரிக்குவயர்மெண்ட் சிபிஐயா இல்லையாங்கிறதெல்லாம் அது இன்னும் லாங் ட்ரான். அது இப்ப சொல்ல முடியாது. அது என்னுடைய பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆரம்ப நிலைக்கே இல்லை இந்த வழக்கு. அதனால இது ரொம்ப ப்ரீ மெச்சூர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். அப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது எப்ப அதுக்கான அந்த உயிரோட்டம் எப்ப பெறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இது ரொம்ப ப்ரீ மெச்சூர் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே தாவேகா தரப்புல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கான ஒரு விஸ்தாரமான ஒரு இடம் வேணுங்கிறது தான் கோரிக்கையா இருந்தது. அதை எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதையும் அவங்க அப்பைக்கப்ப குற்றச்சாட்டாவும் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குது. அப்படிங்கும்போது அடுத்து இது எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துல கூட அவங்க இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்கலாம் இல்லையா? உடனடியா இது நீதிமன்றம் தலையிடணுங்கிற விஷயத்துல இல்ல என்ன ப்ராப்ளம்னா, தாவேகா சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அல்ல முக்கியம். தாவேகா அவங்களுடைய ஒரு தரப்பு சொல்றதை வச்சுக்கிட்டே அதுதான் முடிவுன்னு நம்ம சொல்லிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்துல இன்னும் என்ன அஃபென்ஸ், யார் சைடு தப்பு இருக்கு, ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. நீங்க கட்டடம் கட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கீழே ஊந்துருவாங்கல்ல சில பேர்லாம். அப்ப எடுத்த உடனே அந்த ஓனர் பேர்ல தான் ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் போடுவான். எதுக்கு போடுவாங்கன்னாக்கா, நீங்க போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கணும், வலையெல்லாம் வச்சிருக்கணும், கீழே ஊந்தா அடிபடாம இருக்கணும் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் யாரு அதுல பொறுப்பு, கான்ட்ராக்டரா ஓனரா அப்படிங்கிறதுலாம் அப்புறம் தான் வரும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய
நிமிஷத்துக்கு இது ப்ரீமெச்சூர். இது ஒரு வழக்கு, என்ன வழக்குங்கிறது இன்னும் ஒரு முழுமையான இதுக்கு வரல, கட்டத்துக்கு வரல. அப்பதான் இதை பத்திய இதர விமர்சனங்கள்லாம் வைக்க முடியும். இல்ல இப்ப இதுல தாவேகா தரப்புல இந்த வழக்கை தாக்கல் செய்யும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. மக்கள் கூட்டமே விஜய் காலதாமதத்திற்கு காரணமா இருந்துச்சு இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படுது. இப்ப நீதிமன்றம் இதை பார்த்திருப்பாங்க, இது போன்ற அசம்பாவித சம்பவம் அப்படிங்கும்போது எப்ப இது உயிரோட்டம் பெறும்னு எதிர்பார்க்கலாம் இந்த வழக்கு? அதுக்குதான் சொல்ல வந்த, நீதிமன்றம் எடுத்த உடனே யார் சைடு தப்பு, என்ன விஷயங்கிறது ரிப்போர்ட்டர், நீதிமன்றம்ங்கிறது ஒரு ரிப்போர்ட்டர்னுடைய வேலையை செய்யற இடம் அல்ல. நீதிமன்றம்ங்கிறது நீதிக்காக எடுக்கின்ற விஷயங்களை ஒண்டிதான் அலசி ஆராய்வாங்க. அதனால இது ஒரு ரிப்போர்ட்டரா நீதிமன்றம் இதுல செயல்பட முடியாது. ஏன்னா யார் பக்கம் செயல்பட்டாலும், அரசுக்கு ஆதரவாகவோ இல்ல அரசுக்கு எதிராக செயல்பட்டாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணத்தை தான் கிரியேட் பண்ணும். நன்றி திரு விஜயன். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.